ஜூஸ் குடிச்சு வலிக்கிட்டு போய்கொண்டு இருக்கிறோம். உண்மையில அருமையா இருந்த ஜூஸ். ஆனா வந்தீங்கன்னா சர்பத் நல்லா இருந்தா நீங்க அவகோடா எடுத்து ஜூஸ் பண்ணுங்க. உண்மையா வேற இடங்கள்ல எங்க எங்கட டவுன்ல எல்லாம் இவ்வளவு கூல் பார்ல இருக்கு, அங்கெல்லாம் குடிச்சதை விட உண்மையில இந்த எசலாதாரன் உண்மையில வேற லெவல்ல இருந்தது அவகோடா. பட் அவகோடா நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்படியும் பயணம் செய்ய வந்து ஸ்ரீலங்கால அடிக்கிற வெயிலுக்கு அப்படியும் ரெஸ்ட் எடுத்து தான் போகணும். வந்தீங்கன்னா இந்த ரோட்ல வந்து நீங்க ரெஸ்ட் எடுங்க. உண்மையில பாத்தீங்கன்னா அந்த இடமே வந்து ஒரு குளிர்மையா இருக்குது. ரெண்டு பக்கம் மரம். ஏன்னா வீடியோஸ் பாக்குற உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இடங்கள் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாத உறவுகள் இருந்தா பாருங்க. அடுத்த இடம் டேரி மில்க் கிடக்கு. சோ ட்ரை பண்ண போறது டேரி மில்க். கிராம் வந்து 320. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து என்னன்னு தெரியாது, எவ்வளோன்னு தெரியாது, ஏன்னா ஓசியில வந்தது. ஆனால் என்ன இருந்தாலும் எவ்வளோ சாக்லேட் இருந்தாலும் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாக்லேட் வந்துட்டு. பட் டேரி மில்க் வந்து ஒரு பிராண்டட் மாதிரி. என்னென்னு சொல்றேன்னா இப்போ எங்கேயாச்சும் ப்ரோக்ராம் இல்லாட்டி வந்துட்டு பர்த்டேல் இல்லைன்னா அந்த இவங்க கொண்டாடுவாங்க, அதுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த February 14 ஏதோ கொண்டாடுவாங்களோ ஏதோ ஒரு டேன்னு சொல்லி, அதுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த டேக்கு எல்லாமே அவங்க வந்து தேவையில்லாம வெயிலுக்கு ரெண்டு உழைச்சி கஷ்டப்பட்டு நொந்து நூறாகி அந்த விலைகளுக்கு போய் டேரி மில்க வேண்டிய கொடுத்து அவளையிலும் அதை வேண்டிக் கொண்டு அடுத்த வருஷம் February 14 அவளையில் வேறொருவரோட போய் கொண்டிருப்பாள். இதுவள் பாவங்கள் அப்பவும் முளைச்சு அந்த காசுக்கு அது அவளையில நினைச்சு தண்ணியும் அடிச்சு சிகரெட்டும் அடிச்சோன்னு தெரியுங்க. என்ன செய்யறது? அனுபவப்பட்டேன், அதுக்காண்டி நான் அனுபவப்பட்டேன்னு நினைக்காங்க. எந்த கொடியல் நிறைய பேர் இப்படித்தான் பாவங்கள். கொடியல் தயவு செய்து சும்மா ஆரோக்கியத்த பிள்ளைக்கு கட்ட போறவளுக்கு வேண்டி ஒன்றும் கொடுக்காம உண்மையில உங்களுக்கு வீட்டுல தங்கச்சி மேர் அம்மா மேர்களுக்கு வேண்டி கொடுங்க. அனுபவப்பட்டிருக்கேன், இது வாங்கி கொடுத்துருக்கேன், நான் வளர்த்த வேண்டி கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி பொம்பளை பிள்ளைகளுக்கும் சொல்றேன், அப்படியான ஆம்பளை பொடியலும் இருக்கிறாங்களே. ஏன்னா நான் பொம்பளையில பத்தி கேட்டா நீங்க வந்து கமெண்ட் பண்றீங்க, ஏன் நாம் பொடியலும் அப்படித்தானே, நீங்க பொடியலுக்கு வீடியோ போட மாட்டீங்க. பொடியலுக்கு வீடியோ போட சொல்லி கமெண்ட் வந்தது. அதுக்கு நான் என்ன வீடியோ போடல. கண்டிப்பா ஒரு 2-3 வீடியோவுக்கு பிறகு பொடியலுக்குரிய வீடியோ நான் போடுவேன். அதே மாதிரி பொடியலும் இருக்கிறாங்க இப்படி 2 பக்கம் தான் சொல்றேன். அதுக்கான பட்டியலை மட்டும் சொல்லல, எல்லா பிள்ளைகளையும் சொல்லல. இதுக்குன்னு சில குரூப் இருக்குது, இப்படி டீம் சில இருக்குது, அவையில தான் சொல்றேன். அதாவது பொடியா சும்மா கண்ட அவளைகளுக்கு வேண்டி கொடுக்காம உங்களோட வீட்டுல அக்கா மேர் தங்கச்சி மேர் அம்மா மேருக்கு வேண்டி கொடுங்க. ஏன்னாண்டா அவங்க எல்லாம் இது சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எங்கட காலத்துல வந்து நாங்க சாப்பிட்றோம். இதுக்கு முந்தி இருந்தவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, விரும்பவும் மாட்டாங்க. அவங்க விரும்பாம நீங்க வேண்டியும் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஸோ சந்தோஷம் அதெல்லாம் இருக்குது. அம்மா மேரு தங்கச்சி மேருக்கு வேண்டி கொடுங்க. இப்படியே விட்டா நான் கதைச்சு கொண்டே இருப்பேன் மலர்ச்சியாக கணக்கா. ஏன்னா எந்த சூழல்ல நிறைய பேர் இப்படி பொம்பளையால் அடி வாங்கிட்டாங்க, அதனால சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் சாக்லேட்டை சாப்பிடுவோம், ஓவரா கதைக்க வேணாம். பாடி பாடி நட்டு கட்ட பசமா வந்து மாட்டிக்கிட்ட எங்களோட டேரி மில்க்கு வருவோம். இனி என்ன கண்டென்ட் வந்தாலும் நிப்பாட்டுறே இல்ல. ஃபர்ஸ்ட் இதை உடைச்சு சாப்பிட்டு தான் என்ன லெவல்னாலும். டேரி மில்க் வந்து நிறைய வெரைட்டில இருக்குது. உள்ள வந்து கச்சான் எல்லாம் போட்டும் இருக்குது, தனி டேரி மில்க் சாக்லேட்டும் இருக்குது. டேரி மில்க் பிராண்ட்லயே செகண்ட் குவாலிட்டிலயும் அடிக்கிறாங்க, ஒரிஜினல் இல்லாம வேற நாட்டோட அடிச்சு சின்ன டிஃப்ரெண்டோட அடிச்சும் கொடுக்குறாங்க. பார்த்து கவனமா வேணுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு 4 வெரைட்டியான சாக்லேட் இருக்கு, அது கூடவும் இருக்கலாம், பட் எனக்கு தெரியாது. மணியா இருக்கு. உண்மையில அருமையா இருக்கு. டேரி மில்க்ல வந்து ஃபேக்கும் இருக்குது. இப்ப வந்து நிறைய பிராண்ட் வந்து அடிச்சு கொடுக்குறாங்க, வேண்டையா பார்த்து வேணுங்க. ஓகே गाइस, கரண்ட் நேரமா வீடியோ போய் கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கெல்லாம் கேட்ட நீங்கள்
அண்ணா 16 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ போடுங்க போர் அடிச்சா வெரி சாரி, பட் உங்களுக்காக 16 நிமிஷம் போடுறேன் வீடியோ. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியும். ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்காட்டி ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. யாராச்சும் புதுசா இந்த சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பெல்கான கிளிக் பண்ணிட்டு வீடியோஸை பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நான் உங்கள் எம் டி ஷான்.